ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். இப்போ அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்குறோம். மகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து மாரகஸ்தானத்திலிருந்து பயணம் பண்ணி முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கிறாரு. பொதுவாக மகர கும்பராசிக்கு அதிபதியாக சனி பகவானாலும் மகர கும்பராசிக்கு என்னைக்குமே நல்லதான், எங்க இருந்தா நல்லதான் பண்ணுவார். அவர் முயற்சி ஸ்தானத்துக்கு உங்க முயற்சியால் நல்லா ஊக்குவிப்பார். இன்னும் உழைங்க, இன்னும் உழைங்க, இன்னும் உழைங்கன்னு. இதில் என்னன்னா மகர ராசி தொழிலதிபர்களாம் உழைப்பாளிகளா தங்களை மாற்றிக்கொண்டால் வெற்றிகரமாக இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இருப்பதற்கு வழி இல்லை. ஆகையால இந்த மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிமரக்கூடியது தான். ஏன்னா வாக்குல சனி இருந்தா இத்தனை நாளைக்கு அந்த வாக்குல சனி இறங்கி தொண்டைக்குடிக்கு போயிட்டாப்ல, அதுக்கு அப்படியே கீழே ஜீரணம் 20 வயசு உள்ளது. கண்டிப்பாக மகர ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் கூட சொல்லலாம். நம்ம சக ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க நம்ம கேட்போம். திரு மணிமயில் மேடம், ஐயா, மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் தேர்ச்சியாகி குரு வீட்டுக்கு போறாரு. ஆமாங்கய்யா. இப்ப மகர ராசிக்கு எது போன்ற பலன்கள் எல்லாம் அது? மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் ஒரு 2.5 வருஷத்துக்குன்னா, இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் மாட்டி ஒரு 7.5 வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட கருமாக்களுக்கும் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. அத்தனை பிரச்சனைகளை மகர ராசிகள் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போது அந்த 7.5 சனி உங்களுக்கு விலகுது, அதுவே முக்கால்வாசி ரிலீஃப் அவங்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்துல எல்லாம் சனி உட்காந்து, பொருளாதாரங்கிற இடத்துல எல்லாம் சனி உட்காந்து, வாக்குஸ்தானங்கிற இடத்துல இருந்து எங்கே பேசினாலும் ஒம்புடா, என்ன பேசினாலும் ஒம்புடா, கொடுத்த பக்கம் பகடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு சனி முயற்சி பாவத்துக்கு உங்களுடைய பல நாள் முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். என்ன ஒரு விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது, வெளியில் போகும்போது வரும்போது அந்த குழந்தைகள் மேலே கண்காணிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு உத்தியோகம் இடங்கிறதுனால கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சது இப்போ இஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வரும். அதே வேலையாக தான் இருக்கும், இப்போ ஜாலியாக ஒரு இஷ்டத்தோடு அந்த விஷயங்களை செய்கிற அமைப்பெல்லாம் மகரத்துக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா
5ல் சனி இப்போ உட்காந்துருக்காரு, 2ஆம் இடத்துக்கு ராகுல வரப்போகிறாரு. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு வருமானத்தையும் மன மகிழ்ச்சியையும், உள்ளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலைகள் கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறி இப்போ நல்லா இருக்கும். கூட்டாக பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பெல்லாம் கொடுக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி, அருமையாக சொல்லியிருக்கீங்க. உண்மை. இந்த நற்பலன்கள் மேலும் நற்பலன்களாக மாறி இன்னும் சிறப்போடு அவங்க வாழணும்னா இது போன்ற வழிபாடுகளை செய்வது நல்லது. இப்போ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மூணாம் இடத்துல போய் சனி உட்காருது அப்படின்னா, இந்த சகோதரனுக்கு உண்டானதை தம்பி உடையான் படைக்க அஞ்சான்பாங்க. அப்படிங்கும்போது அந்த அறுபடை முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு ரொம்ப பொருந்துங்க ஐயா. ஏன்னா 9ஆம் இடம் வேலுண்டு வினை இல்லைங்கிற இடம், அந்த 6ஆம் பாவமே 9ஆம் பாவமாக வர்றதுனால அந்த வேலவனை வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு எல்லா துயரமும் தீருங்க ஐயா. சூப்பர், அருமை அருமை. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு மயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே இங்க எண்ணத்தோட நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதம் கிடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகராசிக்காரர்களே, இந்த சனிப்பெயர்ச்சினால் மகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிலைகள் ஏற்படும் என்பதை உங்க அனுபவம் சொல்லுங்க. இந்த மாதிரி கனமொழி வேணும். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7.5 சனியினால ரொம்ப மிக சிறந்த அவதிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் இவர்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதாவது இவருடைய லக்னாதிபதி 2 குடையவர் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப இது வரைக்கும் வருமானத்துல நிறைய தடைகள் இருந்தது. அதாவது நமக்கு பிடித்தமான விஷயம், நம்ம பிடித்தமான உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. மன உளைச்சல்னா உளைச்சல், கொஞ்ச நெஞ்ச உளைச்சல் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமா அமைய போகுது. எடுத்த காரியங்கள்ல முயற்சிகள் கிடைக்கும். அதாவது வெளிநாடு தொடர்புடைய தொழில் உள்ளவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யறவங்க, இவர்கள் எல்லாமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியை தரும். எந்த முயற்சி எடுத்தாலும் இது வரைக்கும் எந்த தடையுமே இல்லைங்க, எல்லாமே சக்சஸ். அதை நோக்கி தான் இவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமும் கூட. அப்போ இவங்க குடும்பத்துல கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு லாபம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் ஏற்படும். அதுல கொஞ்சம் இவங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அப்ப 9ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. தந்தை தாய் வழி உறவுகள்ல அதாவது தந்தை வழி உறவுகள்ல இவர்களுக்கு அங்க வேற கேஸ் வேற பயணிச்சுட்டு இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கு, தந்தையின் மூலம் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தந்தை சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வருது. தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், சொத்துக்கள்னாலும் பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். இது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். அந்த வழியில கொஞ்சம் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே அங்க கேது வேற பயணிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு அவர் மே மாதத்திற்கு மேலதான் பயிற்சி ஆகிறாரு. அந்த காலகட்டம் இவர்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தையும் பார்வை செய்யறதுனால இவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் அங்கே இருந்து திரும்பறதுக்கு இவர்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது தாய்நாடு திரும்பறதுக்கு இந்த காலகட்டம் இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அங்கேயே ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மன நிம்மதி இல்லாம நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காம, ஒரு சரியான சம்பளம் கிடைக்காம, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் தாய்நாடு திரும்பற்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்யறது இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது, காவல் தெய்வம் வழிபாடு செய்யறது எல்லாமே இவர்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கு இன்னுமே, அதாவது இவர்கள் முக்காவாசி பிரச்சனை 90% பிரச்சனை ரிலீவ் ஆயிட்டாங்க. இன்னும் இவர்களுடைய காரியங்கள் அடுத்தடுத்த வெற்றிக்குண்டான முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதிரி வழிபாட்டின் மூலம் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மகராசி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். மகராசி நேயர்கள், சரி, இது பூரா ஒரு அற்புதமான பலன்களை சொல்லியிருக்கிறீங்க. அற்புதமாக ஆலய வழிபாடுகளையுமே சொல்லியிருக்கிறீங்க. நல்ல விஷயம். மகராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகம் தான் வந்திருக்கணும். இப்போ இந்த பேச்சை வச்சு கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கணும். கண்டிப்பாக நற்பலன் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது நம்ம பரமத்திர திரு சந்திரன் சார், உங்கள் அனுபவத்தை இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சொல்கிறேங்க ஐயா.
மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராசியோட அதிபதியே சனி பகவான் தான். ராசிக்கு அதிபதி தன் ராசிக்கு 3ல் போய் பேச்சியாகிறார். இப்போ 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ 3ஆம் இடங்கிறது இவங்களுக்கு வந்து முயற்சி வெற்றி ஆகும், வெற்றி ஸ்தானத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்கலாம். அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பிரகாசமாக இருக்குது என்று எடுத்துக்கலாம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேறு என்னங்க பிரச்சனையை கொடுக்கும்? ஏன்னா சனி ஏதாவது பயிற்சி ஆகிட்டாவே ஏதோ ஒரு கலக்கத்தையும் தயக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை, மனதளவில் ஒரு பலத்தையும், அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சாங்கிற மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அது குருவோட வீடுன்னு வச்சுங்களேன். குருவோட வீட்டில் சனி போகிறார். அப்போ அந்த சனி பகவானோட பார்வை என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்குது மகர ராசிக்கு, அடுத்தது பாக்கியத்தை பார்க்குது, அதுக்கு அடுத்தது விரயத்தை பார்க்குது. இந்த 3 இடத்தையும் பார்க்குதுன்னு வச்சுக்க. இப்போ 5ஆம் இடங்கிறது என்ன? தங்களோட பூர்வ புண்ணியம், குலதெய்வம், அதுக்கடுத்து தங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சனியோட பார்வையில் ஒரு செலவினை ஏற்படுத்தும். பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வத்தை வழிபடுவது, குலதெய்வம் ஒரு இல்லாதவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம், குலதெய்வத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம், குலதெய்வத்துக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம், ஏதாவது குலதெய்வத்துக்கு இல்லாததெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு 3ஆம் இடத்துக்கு போனால ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறனால இதெல்லாம் ஏற்படுத்தும். அடுத்து சனி பகவான் வந்து பாக்கியத்தை பார்க்குறாரு. அதாவது மகர ராசிக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ அந்த பாக்கியத்தை பார்க்கும்போது தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு, அதனால தான் குலதெய்வத்தை பாருங்கன்னு சொன்னேன். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் தெய்வத்தால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஏற்படும். அதனால் இவங்களுக்கு ஒரு கௌரவத்துக்கு பங்கம் வராமல் இருக்குன்னா தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வர இவங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் விரயத்தையும் பார்க்குறாருங்க, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 12ஆம் இடம் வந்து சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த சயான சுகத்தை பார்க்கறனால இவங்க சயான சுகம் வந்து எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது. ஆலய வழிபாட்டுக்கு அப்புறம், அதாவது தன் நித்திரைக்கு செல் முன் தன் கடவுளை பிரார்த்தனை செய்துவிட்டு கடவுளை வணங்கிவிட்டு அவங்க வந்து நித்திரைக்கு செல்லும்போது இவங்களுக்கு நித்திரை சுகம், அதாவது தன்னோட சுகம் ஆரோக்கியமாக இருக்கும், தூக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ஏன்னா நிம்மதியாக தூங்கினாதாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குது. தூக்கம் கெட்டாவே உடல் கெட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த தூக்கம் கெடாமல் இருக்குன்னா இவங்க வந்து அந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறனால அந்த பிரச்சனையும் கொடுப்பார். அப்போ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாமி கடவுள் படத்தையோ இல்லை பூஜை அறையில் போயிட்டு ஒரு திருநீரை வச்சுக்கிட்டு நம்ம படுத்தோமா நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நிம்மதி இருக்கும். இதுதான் இந்த ராசிக்குண்டான ஒரு தன்மைன்னு ஆகும்னு வச்சுங்களேன். அருமை, நல்லா அருமையாக சொன்னீங்க. உண்மை, படுக்கிறதுக்கு முன்னால் கை கால் மூச்சு எல்லாம் கழுவிட்டு நெத்திக்கு வியூதி இட்டுட்டு சிவாய நம்ம வென்று சிந்தி திருப்பூர் கவாய் ஒரு நாளும் இல்லை ஐயனேன் என் பாதம் பணிகின்றேன் என்று சாமியை கும்பிட்டுட்டு இல்லை உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு படுத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சந்திரன் சார். எது மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. உண்மை அதுதான். இப்போ ராசி அதிபதியே சனியாக இருக்கிறதுனால அந்த ராசிக்கு கெடுதல் நடக்காது. என்ன தன் வீட்டை தான் கெடுக்க மாட்டாங்களே, அந்த தன்மை தான் நடக்கும். அதுவும் போக அங்கே வந்து அடுத்தது போட்டாய்க்கு அப்புறம் சுய நட்சத்திரத்தோட வேறு வருதுங்க. உத்திரடாய நட்சத்திரம் சனி நட்சத்திரம் தான், புதன் நட்சத்திரமும் நட்பு நட்சத்திரம் தான். அதனால் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும்னா அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பணம் இருக்குன்னு ஆட்டம் போட்டிங்கன்னா சனி பகவான் எச்சு யோசிக்கவே மாட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் வச்சியே செய்வார். அந்த பணிவோடும் துணிவோடும் பொறுப்போடும் நீங்கள் செயல்பட்டு இறை வழிபாட்டு நாடகத்தை செலுத்தி வந்தீர்களேயானால் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு நற்பலன்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.